ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம டெய்லி யூஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் கமல்ஜி. இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் 2 செஞ்சுரி பேட்சில் டெஸ்ட் நம்பர் 7 இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் பாடத்தோட ஆன்சர் கீஸ் பார்க்க போகிறோம். ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றி சட்டம் இயற்றிய ஆண்டு 1858. அப்போ இந்த 57 சொல்லுங்கள், பெரும்புரட்சி நடந்த ஆண்டு. 53 சொல்லுங்கள், மும்பை டு தானே இருப்பு பாதை போட்ட ஆண்டு. ரைட். சொந்த சாகுபடி முறை முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட இடம் மதராஸ். சொந்த சாகுபடி முறைனா ரயத்வாரி முறை. ரயத் அப்படின்னு என்னென்னா விவசாயி அல்லது உழவன். ஜமீன்தாரி முறை அறிமுகமானது வங்காளம். கிளியரா? இந்திய தொழில்கள் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன? 4. பொதுத்துறை, தனியார் துறை, குடிசை தொழில் என அனைத்தையும் முன்னேற்றுவது எந்த ஆண்டு தொழில் கொள்கை? 1956. ஃபஸ்ட்டு தொழில் கொள்கை 1948. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார்? சுவாமிநாதன். உலக பசுமை புரட்சியின் தந்தை கேட்டால் நார்மன் போர்லாக். ரைட்டா? ரைட். இந்த வில்லியம் ஹார்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா உடல் செயலியலின் தந்தை. அவர் தான் வில்லியம் ஹார்வி. சரிங்களா? இரத்த சுழற்சியை கண்டறிந்தவர். கிளியரா? இந்த வில்லியம் பியூமண்ட்டுங்கிறவர் இரைப்பை உடல் செயலியலின் தந்தை. ரைட். பழங்கள், தேன், தோட்டப்புறங்களுடன் தொடர்புடைய புரட்சி தங்க புரட்சி. நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை 1855 ஃபஸ்ட்டு எந்த மாநிலத்தில்? மேற்கு வங்காளத்தில். என்ன இடம்னா ரேஷ்ரா. இந்தியாவின் முதலில் நிறுவப்பட்ட பொதுத்துறை நிறுவனமான விஸ்வேஸ்வரய்யா இரும்பு நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? கர்நாடகா. ஆன்சர் என்னப்பா? கர்நாடகா. எந்த வருஷம்னா 1923. உலகிலே ஆழமான தங்க சுரங்கம் அமைந்துள்ள இடமும் கர்நாடகா. மேக்னடைட் இரும்புத்தாது அதிகமாக கிடைக்கிற இடமும் கர்நாடகா. பசுமை புரட்சியின் வேறு பெயர்களில் சரியானது எது? புதிய வேளாண் யுக்தி, புதிய வேளாண் தொழில்நுட்பம், விதை உரங்கள் தொழில்நுட்பம். எல்லாமே கரெக்ட். அனைத்தும். கூற்றுகளை ஆராய்க. டிஸ்கோ இரும்பெக்கு தொழிற்சாலை 1907 ஜார்க்கண்டில் நிறுவப்பட்டது. 1870 மேற்கு வங்கத்தில் இரும்பு தொழில் கம்பெனி. பான்பூரில் இரும்பு தொழிற்சாலை 1919. செயில் எக் நிறுவனம் சேலத்தில். இதை கூற்று செக் பண்ணலாமா? இதில் ஃபஸ்ட்டு கூற்று பார்த்திங்கன்னா டிஸ்கோ 1907 எல்லாமே கரெக்டு. ஆனால் ஜார்க்கண்ட் கிடையாது, ஜாம்ஷெட்பூர். 1870 மேற்கு வங்காளம் இரும்பு தொழில் கரெக்டு. பான்பூர் இரும்பு 1919 கரெக்டு. செயில் சேலம் கரெக்டு. அப்போ 2, 3, 4 இஸ் கரெக்ட். 1 இஸ் ராங். இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? ரஷ்யா. புரட்சி பாருங்க, ரொம்ப முக்கியம். வெண்மை புரட்சி பால், வெள்ளி புரட்சி முட்டை, வெள்ளி இலை பருத்தி, தங்க இலை சணல். நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வெள்ளிக்கிழமை முட்டை, வெள்ளி முட்டை, வெண்மைனா பால். இந்தியாவில் முதலாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்ட மாநிலம் அசாம். 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட நாள். ரொம்ப முக்கியமான கேள்வி. 19 ஜூலை 1969. பொறுத்துக்க பாருங்கள், ரொம்ப முக்கியம். இரும்பெக்கு ஆலை அமைந்துள்ள மாநிலம் பிலாய் வந்தீங்கன்னா மத்திய பிரதேசம். பொக்காரோ ஜார்க்கண்ட். பரன்பூர் மேற்கு வங்காளம். ரூர்கேலா ஒடிசா. உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள டெஹ்ராடூனில் ONGC நிறுவப்பட்ட ஆண்டு 1956. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் மோரிஸ் டி மோரிஸ். சாம்பல் புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது? சொல்லுங்கள். உரங்கள். வட்ட புரட்சிங்கிறது உருளைக்கிழங்கு. வெங்காயம், இறால், மருந்து பொருட்கள் இதெல்லாம் வந்து என்னது? இளஞ்சிவப்பு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இறைச்சி சிவப்பு புரட்சியில் வரும். இறைச்சி, தக்காளி இது ரெண்டும் சிவப்பு புரட்சியில் வரும்ப்பா. சாம்பல் புரட்சிக்கு உரங்கள் மட்டும் வரும்ப்பா. உருளைக்கிழங்கு வட்ட புரட்சி, இறால், வெங்காயம், மருந்து பொருட்கள் இளஞ்சிவப்பு புரட்சி. ஜமீன்தாரி முறையை கொண்டு வந்தவர் யார்? காரன் வாலிஸ். 1980களில் எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது? 6 வங்கிகள். நண்பர்களே, இதோட 20 கொஸ்டின் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் பாடத்தில் முடிஞ்சுது. நம்ம யூடியூப் சேனலில் செஞ்சுரி டெஸ்ட் பேட்ச் கரெக்டாக போயிட்டுருக்கு. எக்கனாமிக்ஸ் இந்த வாரத்தோடு முடிஞ்சிடும். அடுத்த வாரத்தில் வந்து பாலிட்டி ஆரம்பமாயிடும். டெஸ்ட் பேட்ச் சேரணுங்கிறவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.